லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப்லேருந்து இருப்போம். இப்போ பஞ்சாப்லேருந்து பொங்கலுக்கோசம் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோங்க. பஞ்சாப்லேருந்து நம்ம பட்டிண்டா போய் பட்டிண்டாலேருந்து கிளம்புறோம். சென்னை போய் சென்னையிலேருந்து சேலம் போகிறோம். வாங்க, காலையிலே மாமா கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டார். காரில் நல்லா ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு வெளியே பார்த்திங்கன்னா செம்ம பனி. காலையில் ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பணும். சரியான பனிங்க. முன்னாடி இருக்கிறலாம் ஆளே தெரில. ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம், வழக்கம் போல் பனியின் காரணமாக ட்ரெயின் டிலே பண்ணிட்டாங்க. ஆன் டைமில் வரும்னு போய் நின்னோம். ஆனால் இல்லை, போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு ட்ரெயின் வரத்துக்கு. சிகரெட் குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அங்கே இருக்க குளிருக்கு வாயில் புகை வந்துட்டு இருக்குது. அப்புறம் இருக்க டைம் ஆக 8 மணி ரீச் ஆகலாம். செமையாக பனி முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஒரு வேளையாக நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி லேட்டாகவே ட்ரெயின் வந்துட்டான். ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு நம்ம வேலையே வெளியிருந்தோம். முன்னாடி ட்ரெயினில் எனக்கு முன்னாடி ஒரு 10 பெட்டி இருக்கும். ஒன்றுமே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக பர்ஃபாக இருக்குது, செம பனி. அப்புறம் உள்ளே அங்கே சீட்டுக்கு போனால் இந்த டைம் எனக்கு மாட்டினது அப்பர் பர்த்து. ஆனால் இந்த இதுலேயே கொடுத்தது இந்த தலகாணி தாங்க, செம்ம சாஃப்ட்டு. நான் ட்ரெயினில் தான் முக்கால்வாசி பயணம் பண்ணியிருக்கேன், ஆனால் இதில் தான் செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு தலகாணி. இது வேறு இங்கே பஞ்சாபில் வந்து புது ஹேர் ஸ்டைலாக மாறினது. எங்கள் மாமா மாற்றி விட்டார். வீட்டுக்கு போனால் என்ன நடக்க போகுதுன்னு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அந்த முடியை பற்றி. அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு பார்த்தா ராஜஸ்தான் வந்துடுங்க. ராஜஸ்தானில் பாலைவனமாக இருக்குன்னு பார்த்தேன். ஒரு பக்கம் பார்த்தா நல்லா பூவெலாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஏசி டிக்கெட் புக் பண்ணாலும் உள்ளே கொஞ்சம் நேரம் தான் உட்காரோம், பாதி நேரம் வெளியே தான் நின்றுடுக்குறோம். இதுலேயும் இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்திங்கன்னா, இந்த அப்பர் பர்த்தில் படுக்கிறப்ப மேலே மட்டும் இடிச்சது, பல டைம் இடிச்சுங்க. நம்ம ஹைட்டுக்கு அப்பர் பர்த்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்லி லோவர் பர்த்து கீழே தான் இருக்கணும். ஆன் டைம் மற்ற ஸ்டேஷன்லாம் ரீச் பண்ணிட்டாப்புல. அப்புறம் போபால் வந்தோம். அங்கே இறங்கி ஒரு கொய்யக்காய் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். காட்டுக்குள்ளே போகிறப்ப இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை. இந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க இங்கேருந்தே குப்பையை தூக்கி போட்டுறாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களே. அப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் வந்தோடனே ப்ரெட் ஆம்லெட், மதிய டிஃபனு, நைட்டுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் சென்னை ரீச் ஆகிட்டோம். காலையில் சென்னை எக்மோருக்கு தான். நான் இங்கேருந்து திரும்ப சென்ட்ரல் மாறிட்டு சென்ட்ரல்லேருந்து தான் சேலம் போகிறோம். வாங்க சென்ட்ரல் போயிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சேலம் பற்றி சொல்கிறேன்.